ஸோ வணக்கம் மக்களே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸுரி எஸ்யூவி அதனுடைய ஃபீலை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது டாட்டானுடைய இந்த டாடா சஃபாரி கார் தான். இது 1998 லான்ச் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா 2019 வரைக்கும் 2-3 ஜென்ரேஷனாக வந்துட்டு இருந்துச்சு. டைகாரு, ஸ்டாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் 2019 கடைசியாக சஃபாரி ஸ்டாம்னு வந்துட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2021 இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சஃபாரி ஜென்ரேஷனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்த டாடா சஃபாரி எல்லாமே ஒரு லேட்ரான் ஃப்ரேம் சேசிஸில் வந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற வெஹிக்கிள் வந்து டாடா சஃபாரினுடைய 2022 மாடல் XZ ப்ளஸ். இது வந்து ஒரு பிளாக் எடிஷன் வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா யூஸ்வலாக ஒரு நார்மல் சஃபாரியில் குரோமில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே இதில் பிளாக் அண்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிளினுடைய பிளாட்ஃபார்ம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஒமேகா ஆர்க் பிளாட்ஃபார்மில் செஞ்சுருக்கிறாங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இது லேண்ட் ரோவர்லேருந்து டெரைவ் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம். அண்ட் இது ஒரு மோனோகாக் சேசிஸ், லேட்ரான் ஃப்ரேம் கிடையாது. அண்ட் இதில் ஒன்லி ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மட்டும்தான், 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் கிடையாது. ஆனால் உங்களுக்கு டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி வாங்க இந்த வெஹிக்கிளை நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி நமக்கு இந்த வண்டி என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வாங்க. இதோட ஃப்ரண்ட் லுக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹேரியர் லுக்கு தான் கொடுக்குது. ஆனால் இதனுடைய ஃப்ரண்ட் கிரில்லில் டாட்டானுடைய இந்த சிக்னேச்சரான அந்த ட்ரை ஆரோ பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கீழே இருக்கிற பாட்டம் கிரில்லில் ஹெக்ஸகனல் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பாட்டம் பம்பரை பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷுவல் பல்கை குறைக்கிறதுக்கு. அண்ட் ஹெட்லைட்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டிஆர்எல் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஆர்எல் வந்து இண்டிகேட்டராக டெவலப் ஆகுது. அண்ட் ஹெட்லைட்ஸ் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்குறாங்க. இது ஜெனான் ஹெச்ஐடி ப்ரொஜெக்டர்ஸு. அண்ட் ஹைபீம் வந்து நார்மல் ஹாலஜனில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபாக் லேம்ப்ஸும் உங்களுக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருந்தாங்க ஹெட்லைட்ஸ் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த எஸ்யூவினுடைய சூப்பர் லுக்கு நமக்கு சைடில் தான் தெரியுது. அப்படியே ஒரு சீட்டா மாதிரி, ஒரு லயன் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு காருக்கு ஒரு அனிமல் தீம் வச்சிருக்கிறாங்க டாடா. அண்ட் இந்த பர்டிகுலர் காருக்கு லயனை தான் வச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த டாடா சஃபாரினுடைய ஹைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 1.7 மீட்டர்ஸ் ஹைட்டு, லெங்க்த்து 4.6 மீட்டர்ஸ் லெங்க்த்து. அண்ட் வித்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.8 மீட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு 200 mm கொடுத்துருக்குறாங்க. ஒரு எஸ்யூவிக்கு நல்ல ஒரு இதுதான். அண்ட் வீல் பேஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 2.7 மீட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதனுடைய ரியர் கிளாஸில் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு லயன் குடும்பத்தையே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆண் சிங்கம், பெண் சிங்கம், ஒரு குட்டி சிங்கத்தோட நடந்து போகிற மாதிரியான அந்த இமேஜை பொறிச்சிருக்கிறாங்க பின்னாடி கிளாஸில். அண்ட் ரியர் ப்ரொஃபைலை பற்றி பார்த்தோம் அப்படின்னாலும் இதுவும் ஹேரியர் இன்ஸ்பயர்டாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோட்டலி ஒரு ஹேரியர் லுக்லேயே தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அப்படியே நம்ம இதனுடைய டயர்ஸ் அண்ட் வீல்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா 10 ஸ்போக்கில் டார்க் கிரே கலரில் டைமண்ட் கட்டில் ஃபினிஷ் பண்ணப்பட்ட ஒரு அலாய் செட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா 235/60R18 தான் இதனுடைய டயர் ப்ரொஃபைலு. அண்ட் அப்படியே நம்ம இந்த சைட் டோருக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாசிவ் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் இந்த பிளாக் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டோர் ஹேண்டலில், இதுதான் வந்து குரோமில் வரும் அந்த குரோம் பேக்கேஜில். அண்ட் இதனுடைய டீசல் கெப்பாசிட்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா 50 லிட்டர் டீசல் டேங்க் இருக்குது. அண்ட் யூஸ்வலாக அந்த பழைய சஃபாரினுடைய லுக்கை இந்த சஃபாரியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் ரோ அந்த இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான ஒரு லுக்கை லைக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் ரியர் ப்ரொஃபைலை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஹேரியர் தூக்கி வச்ச மாதிரியே தான் இருக்குது. சஃபாரி பேட்ஜிங் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளவுதான். இந்த டைல் லேம்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 3D LED டைல் லேம்ப்ஸ். பட் அந்த இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜனில் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் எல்இடியிலே கொடுத்துருக்கலாம். அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேக் எக்ஸாஸ்ட்டுக்கான 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக எக்ஸாஸ்ட் வந்து அடியில் தான் இருக்குது. ஆக்சுவலாக சஃபாரி ஸ்டாம்லேயே இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரிஜினல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார் வந்துடுது. அண்ட் ரிவர்ஸ் கேமரா வந்துடுது. இந்த டாடா லோகோ சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துடுது. ஒரு பெரிய ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடுது. ரியர் வைப்பர் கொடுத்துருக்குறாங்க, டீஃபாகர் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பூட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பூட் ஓப்பனிங்க்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எலக்ட்ரிக் டெயில்கேட் கிடையாது இதில். உங்களுக்கு பூட் ஸ்பேஸை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியர் சீட்டு வந்து இந்த தேர்ட் ரோ வந்து ஃபோல்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து 447 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனால் அதே இது இந்த தேர்ட் ரோவை நிமித்தி நீங்கள் 6 சீட்டராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 73 லிட்டர்ஸ் தான் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ பூட் ஸ்பேஸில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. அண்ட் தேர்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு 2 USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு ப்ளோயர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது ரோவில் உட்காரவங்களுக்குன்னு டெடிகேட்டடான ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் உட்காந்து பார்த்ததில் நம்மளுடைய ஃபீல் என்ன அப்படின்னா இனோவா கிறிஸ்டாவை கம்பேர் பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் டாடா சஃபாரியில்
ரியர் சீட்டில் நல்லாவே உங்களுக்கு வந்து லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மி. பட் ஒரு அடல்ட் கூட லாங்கில் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் வாங்க ரியர் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ரியர் டோரில் உங்களுக்கு டோர் பாக்கெட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த ட்ரை ஆரோ பேட்டர்ன் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற அப்போல்ஸ்ட்ரியில் கூட அப்படியே உங்களுக்கு கேரி ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயிஸ்டர் ஒயிட் கலர்லையும் வருது. இது வந்து பீச் கலரு. இது இல்லாமல் நீங்கள் டார்க் எடிஷன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக்ல வரும். அந்த டார்க்லேயே உங்களுக்கு வந்து இப்போ ரெட் எடிஷன் வருது. அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து ரெட்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு செகண்ட் ரோவுக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஹியூஜான மேசிவான ஒரு பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு கேப்டன் சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷன்ஸ் வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கிளாசி பிளாக் அண்ட் லெதர் ஃபினிஷில் ஃப்ரண்ட் டோர் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த அவுட் சைட் ரியர் வியூ மிரரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான டாகல் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட் வந்து உங்களுக்கு 6-way அட்ஜஸ்டபிள். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சீட்ஸில் வந்து உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷன் வந்துடும். அண்ட் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். உங்களுக்கான ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் டாட்டா கொஞ்சம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டேரிங் லுக்கு வந்து கொஞ்சம் அவுடேட்டடாக ஃபீல் ஆகுது. ரொம்ப நாளாக இதே ஒரு லுக் அண்ட் ஃபீலில் ஒரு ஸ்டேரிங்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டேரிங் டிரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் பண்ணும்போது ஸ்டேரிங் ஹெவியாகவும் ஆகுது. கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைஸ் ஒரு எஸ்யூவிக்கு ஸ்டேரிங் வெயிட் இருக்க தான் செய்யும். அண்ட் ஸ்டேரிங்கோடைய ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங்கோடைய ரைட் சைட் ஸ்டாக் வந்து ஹெட்லைட்ஸ்க்கானது, லெஃப்ட் சைட் ஸ்டாக் வந்து உங்களுக்கு வைப்பர்ஸுக்கானது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் அனலாகில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபுல் ஸ்வைப் அப் பண்ணுது. அதை தவிர ஒரு 7 இன்ச்சில் ஒரு டிஎஃப்டி எம்ஐடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் விசிபிளாக கிடச்சிருது. அதுக்கான டாகல் ஸ்விட்சஸ் ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தோம்னா இது 8.8 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பேர் பண்ணப்பட்டிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 ஸ்பீக்கர் JBL ஆடியோ சிஸ்டம் கூட பேர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனுக்கு கீழே அதுக்கான பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நமக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. அதுக்கு கீழே ஏசிக்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா இன்சைட் ரியர் வியூ மிரர் நமக்கு வந்து ஆட்டோ டிமிங் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேஷ்போர்டோடைய அப்பர் பார்ட் கொஞ்சம் சாஃப்ட் டச் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு பெரிய க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே டேப் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது ஒரு கூல்டு க்ளோ பாக்ஸும் கூட. அண்ட் இதில் நான் சொன்னேன் இல்லையா அந்த டிரைவ் மோட்ஸ் இருக்குது அப்படின்னு. இதில் 3 விதமான டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சிட்டி டிரைவ் மோடு, வெட் ரோடு மோடு, ரஃப் ரோடு மோடு அப்படின்னு 3 டிரைவ் மோட் கொடுத்துருக்காங்க. இதோட உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுற ஸ்விட்சும் அந்த ஆட்டோ ஹில் ஹோல்டு ஃபங்க்ஷனுக்கான ஸ்விட்சும் உங்களுக்கு கியர் நாபுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ் 2 USB சார்ஜிங் போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். உங்களுக்கு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் கியர் ஸ்டிக்கை லெஃப்ட்டில் போட்டிங்க அப்படின்னா மேனுவலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் வருது. அண்ட் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனோட உங்களுக்கு வந்துடுது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு மேசிவான ஒரு பெரிய சைஸில் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் ஒரு டீசென்ட் சைஸான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பற்றி பார்த்தோம்னா நல்ல ஒரு ரவுண்டட் ஸ்டேரிங்கு லெதர் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டேரிங்கோடைய ரைட் சைடில் இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் உங்களுக்கு அந்த எம்ஐடி ஸ்க்ரீனை டாகல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸு. அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே இந்த உங்களுக்கு ஆடியோவுக்கான பட்டன்ஸு. அண்ட் இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு JBL சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. 9 ஸ்பீக்கர் JBL சிஸ்டம் வருது. அதில் 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டர், ஒரு சப்வூஃபர் அப்படின்னு உங்களுக்கு 9 ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்துடுது. நல்லாவே இருக்குது. நல்ல ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் இதனுடைய சீட்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 6 சீட்டர் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள். அண்ட் இதுலேயே உங்களுக்கு சென்டர் ரோ வந்து பெஞ்ச் சீட் போட்டது ஒரு 7 சீட்டர் ஆப்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்டீரியர் லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஒயிட் லைட்டில் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த பேனோராமிக் சன்ரூஃபை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸு. யூஸ்வலாக உங்களுக்கு கார்ஸில் ஒரு பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் உங்களுக்கு 3 பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் 6 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளாப்பை மட்டும் வைண்ட் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு கிளாஸை ஓப்பன் பண்ணணுமா, இல்லை அந்த கிளாஸை லிஃப்ட் பண்ணி நிற்க வைக்கணுமா அப்படின்ற மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தனித்தனி பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம நினச்ச கமாண்டை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மேசிவான பேனோராமிக் சன்ரூஃபு நல்ல ஒரு ரூமி ஃபீலை கொண்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். பட் நல்ல ஒரு சன்னி டேயில் கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்கும். நம்ம ஏசி போட்டு மேட்ச் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் இந்த சன்வைசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா
டிரைவர் சீட் சன்வைசரில் எதுவுமே இல்லைங்க. அண்ட் இந்த பேசஞ்சர் சீட் சன்வைசரில் மிரர் கொடுத்துருக்காங்க, அது கூட 2 லைட் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடும் கொடுத்துருக்கலாம். ஆல்மோஸ்ட் 30 lakhs வந்துடுது இந்த காரு. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு மிரர் கொடுத்துருக்கலாம். அண்ட் இந்த சென்டர் ஸ்க்ரீனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் IRA அப்படிங்கிற கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு டாட்டா ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அதோட உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, FM இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்துடுது. அண்ட் இந்த பவர் பட்டன், அப்புறம் இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரோலர் கொடுத்துருக்குறாங்க. இது டிரைவ் பண்ணும்போது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். எல்லாமே டச்சை நம்பி இருக்காமல் இந்த ரோலர் பட்டன்ஸ் இருக்கிறது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த ஸ்க்ரீனில் இந்த பெசல் வித்து பார்த்தீங்களா, ரொம்பவே கொஞ்சம் பெரிய பெசல் வித்தாக இருக்கிறதா நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஆர் இந்த ஸ்க்ரீன் சைஸை கொஞ்சம் பெருசாக்கியிருக்கலாம். இது ஒரு 8.8 இன்ச்சு, ஒரு 9 இன்ச்சோ இல்லை ஒரு 10 இன்ச்சுக்கோ கொடுத்துருக்கலாம். ஆனால் அது பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணுது. ஸோ நோ வரிஸ். அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய கீயை பற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லாக்கு, அன்லாக்கு, அப்புறம் அந்த பூட் ஓப்பனருக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஃபைண்ட் மை கார் ஆப்ஷனுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாங்க நம்ம ஃப்ரண்ட் பானட்டை ஓப்பன் பண்ணி இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இந்த பானட் ரொம்பவே கொஞ்சம் ஹெவியான பானட் தாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரட்ஸ் கொடுக்கல. ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்கலாம், அது ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல. ஏன்னா 98 வந்த சஃபாரிலேயே ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ 2022-23 ஸ்ட்ரட்ஸ் கொடுக்காது ஒரு ஏமாற்றம் தான். அண்ட் இதனுடைய இன்ஜினை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 2 லிட்டர், அதாவது 1956 cc கொண்ட ஒரு கிரையோடெக் டர்போ சார்ஜ் இன்ஜின். இதனுடைய அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 170 bhpயும் 350 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது மேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கூட மேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதே இன்ஜின் தான் நமக்கு ஹேரியர்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்ஜின் ரூமில் பார்த்தீங்கன்னா நல்ல இன்சுலேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இதனுடைய டிரைவபிலிட்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா சிட்டியில் டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய கார் ஓட்டி பழகினவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகாது. பட் சின்ன கார்லேருந்து டக்குன்னு ஒரு பெரிய SUVக்கு மாறினவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதனுடைய பானட் ஃபுல்லாக விசிபிளாக இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் நமக்கு பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து போகணும் டிராஃபிக்கில். மற்றபடி லாங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால இது ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது. அண்ட் டிரைவ் பண்ணும்போது நம்ம ஒரு கிங் ஆஃப் த ரோட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதனுடைய மேனுவல் ஆப்ஷன் ஓட்டி பார்க்கும்போது கிளச் கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். பட் ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் மைலேஜை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 9லேருந்து 13 வரைக்கும் வேரி ஆகுது டிரைவிங் கண்டிஷன்ஸ் அண்ட் சிட்டி அண்ட் ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா. அண்ட் மற்றபடி நீங்கள் அடிக்கடி லாங் போகிறவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பட்ச் லுக்கிங் SUV வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெருசாக ஆஃப் ரோடிங் போக மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு லாங் போவீங்க, கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ட்ரிப்ஸ் எல்லாம் போவீங்க, ஹில்ஸ் எல்லாம் ஏறுவீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்மளோட வேர்டிக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்கலாம், ரியர் டெயில் கேட்டில் உங்களுக்கு எலக்ட்ரிக் டெயில் கேட் கொடுத்துருக்கலாம். அண்ட் அது போக பானட்டில் நமக்கு ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். மற்றபடி டிரைவபிலிட்டிலையோ வெஹிக்கிள் குவாலிட்டிலையோ பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த டாடா சஃபாரியை ஓன் பண்ணுறீங்களா, இல்லை டிரைவ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதாவது ஃபீச்சரை பற்றி சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் அதை சொல்லுங்கள். அண்ட் வேறு எந்த வண்டியை பற்றின ஒரு ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நம்ம கேட்குறது ஒன்றே ஒன்று தான். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பபாய்.